Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. அதிமுக பாஜக கூட்டணிக்கு நெருங்கி வருகின்றன என்பது தோற்றத்தை நன்றாக உணர முடிகிறது. திமுக கூட்டணி உடையாத பட்சத்தில், விஜய் கேட்ட பேரம் படியாத பட்சத்தில் அதிமுக வாய்ப்பே கிடையாது. பாஜக பாமக இந்த இரண்டும் அங்கதான் வரும். பாஜக இல்லாத மெகா கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றாரு. அண்ணாமலையை முதலிருந்து அடக்கி வைத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு. ஏன்னா அவங்க வெளியே போற சூழல். அண்ணாமலை ஒருவருக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி வெளியே போனார். எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கை, அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கிற எந்த தலைவரும் கடுமையாக விமர்சிக்கலை. மோடியையோ பாஜக தலைவர்களையோ கடுமையாக விமர்சித்ததே கிடையாது. அதிமுக விஜய் இவங்க எல்லாரையும் ஒரு கூட்டணி கட்டமைச்சு மற்றபடி விசிகலேருந்து வர ட்ரை பண்ணாலோ இல்லைன்னா பாதி பேரையாவது கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சு இந்த கூட்டணியை கட்டமைக்க வாய்ப்பு இல்லையா? அதனால அவர் முதலமைச்சரை அங்கிள் அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு நபர். அப்புறம் அவருடைய மாமனார் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி தருகிற ஒரு நபர். அப்போது உங்கள் அந்த இடத்துல உங்களுடைய முக்கியத்துவம் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும். ஏன் தவற விட்டீங்க? விடுதலை சிறுத்தை கட்சிக்காக எத்தனையோ உழைத்த நபர்கள் இருக்கிறார்கள், திறமைசாலைகள், பேச்சாளர்கள். அப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை துணை பொதுச்செயலாளர் தரீங்க. இப்போ அந்த கட்சி உங்களுக்கு கைவிட்டுடுச்சு. அதிமுக 2026 என்டிஏ கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இருப்பாரான்னு கேட்கறதுக்கு அவர் இருப்பாரா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் பெரும்பான்மையாக இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாரு. எடப்பாடி இல்லாத அதிமுகவை நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாது. இன்னொரு தலைவரை இப்போ கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லைன்றது வேற. ஆனால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நகர்த்தி விட்டு இன்னொருவரை அங்கே அமர்த்தி அதிமுக வழிநடத்தி செல்ல முடியுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும். 2025 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படியே களம் மாறும். அண்ணாமலையும் எடப்பாடியும் 4-5 முறை சந்திக்க வாய்ப்பு இருக்கலாம். தேநீர் அருந்தலாம், உணவு விருந்துலாம் சாப்பிடலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இத்தனை நாட்கள் விசிக, திருமாவளவன், ஆதவர்ஜுனா, தாவேக்காவை சுற்றி இருந்த அரசியல்களும் முழுமையாக அதிமுக பக்கம் திரும்பி இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக டிடிவி தினகரன் சொன்ன ஒரு சில வார்த்தைகள், அதிமுக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இருப்பாரான்னு கேட்கறதுக்கு அவர் இருப்பாரா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் பெரும்பான்மையாக இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாரு. இது என்ன கணக்கு? அதிமுக பலவீனமாக இருக்கிறதா இல்லையா, இதுதான் பிரதானமான கேள்வி. இதில் நீங்கள் பேசின அந்த வார்த்தைகளிலிருந்து வெளிப்படுகிற ஒரே கேள்வி தான். உண்மையிலே அவங்க அதை சொன்ன உடனே கோச்சிப்பாங்க. பொதுக்குழுவில் சி வி சண்முகம் சொல்வார், ஊடகங்கள் தொடர்ச்சியாக திமுகவினுடைய கையூட்டை பெற்றுக்கொண்டு அல்லது வேறு ஏதோ ஒரு மூலமாக அழுத்தம் கொடுப்பதற்காக தொடர்ச்சியாக எங்களை பலகீனமாக இருப்பதாக சித்தரிக்கிறார்கள். உண்மையில் அப்படி இல்லை. இப்போது அவர் நிறைய கணக்கு சொல்கிறார். அதிமுகவுடைய வாக்கு வங்கியை பற்றி பட்டியல் போட்டார். உண்மைதான், ரொம்ப ஒரு 2 லட்சம் வாக்குகளுக்கு இடையே தான் அதிமுக தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்க்கவே முடியாது. நீங்கள் மேடையில் சொல்லலாம், மீடியாக்கள் அதை எழுதலாம். ஆனால் தென் மாவட்டத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 2021 கணக்கே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. 13 இடங்களில் 3வது இடத்து தள்ளப்பட்டது. கன்னியாகுமரியில் 4வது இடத்து தள்ளப்பட்டது. அப்போ அதை பற்றி மீடியா பேசினா உங்களுக்கு கோபம் நம்ம என்ன பேச முடியும்? ஒன்று. 2வது, நீங்கள் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருக்கும்போது தான் சின்னமும் கை கொடுக்கும். இப்போ சின்னம் தான் பிரதானமான ஒரு ஓட் பேங்க். இந்த டிஎம்கேக்கு உதயசூரியன், ஏடிஎம்கேக்கு இரட்டை இலை. சரி, நீங்கள் இந்த இரட்டை இலை சின்னத்தில் தேனியில் ஏன் 3வது தள்ளப்பட்டது? எப்படி இரட்டை இலையை விட டிடிவி தினகரன் கூடுதல் வாக்கு பெற்றார்? எப்படி ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் கூடுதல் வாக்கு பெற்றார்? இதுக்கெல்லாம் பதில் உண்டா? பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஆனால் நம்ம விமர்சித்தால், இப்போ நீங்கள் கேள்வி கேட்டதால் இவ்வளோ விமர்சிக்கிறேன். ஆனால் உடனே திமுகவுடைய கையூட்டு, லஞ்சம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், டிடிவி தினகரனுடைய கேள்விக்கு வந்துடுறேன். அவர் 2026
எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை மூடி விடுவார், கட்சியை வந்து காணாமல் போக செய்து விடுவார்லாம் பேட்டி கொடுத்துட்டு நேற்று திடீரென வந்து ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார். அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும்னு சொன்னார். பாஜகவும் அதைத்தான் விரும்புகிறதுன்னு சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து எடப்பாடி இருப்பாரான்றது நான் சரியாக கூர்ந்து கவனிக்கல இந்த பேட்டியில். ஆனால் எடப்பாடி இல்லாத அதிமுகவை நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாது. இன்னொரு தலைவரை இப்போது கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லைன்றது வேற. ஆனால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி நகர்த்தி விட்டு இன்னொருவரை அங்கே அமர்த்தி அதிமுக வழிநடத்தி செல்ல முடியுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும். ஏனென்றால் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்கனவே 2021 வந்தது. யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி கேட்கும்போது ஓபிஎஸ் விட்டுத்தர மறுக்கும் அந்த சூழலில் நான் ஒன்றா விலகிக்கிறேங்க, அவர் ஒன்றா கட்சி பொதுச் செயலாளர் தலைவராக இருந்துக்கிட்டோம், தேர்தல் செலவு அவரே பார்த்துக்கிட்டோன்னு சொன்னார் எடப்பாடி. உடனே ஓபிஎஸ் அப்படியே பின்வாங்கிட்டார். ஐயோ தேர்தல் செலவா, அப்படியே பின்னங்கால் பிடரில் படுற அளவுக்கு ஓடிட்டார். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி இருப்பார்கள், எடப்பாடி நிச்சயம் இருப்பார். என்ன ஒரு அசம்ஷன் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, அதிமுகவுக்கு மைனாரிட்டி ஓட் பேங்க் ஷேர் ஆகுதா இல்லையா, இது ஒரு பிரச்சனை. நாடாளுமன்றத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, சட்டமன்றத்திலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டார் இந்த தேர்தலின் போது. ஆனால் அவங்க எதிர்பார்த்த ஓட் ஷேர் வரல பார்லிமெண்ட்டில். இரண்டாவது, அந்த அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மைனாரிட்டி ஓட் பேங்க் திமுக கூட்டணி உடையாத வரை நமக்கு கிடைக்காது. காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால்தான் நமக்கு ஏதாவது ஒரு பக்கம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டாக இருக்கும்போது மைனாரிட்டி ஓட் பேங்க்குக்காக நம்ம ஏங்கிட்டு இருந்தோம்னா கஷ்டம். இப்போ வந்து பாஜக வளர்ந்திருக்கிறதாக சொல்கிறார்கள், 11% வாக்கு வங்கி இருக்குது. ஸோ நம்ம பாஜகவுடன் சேர்ந்து விட்டால், பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடன் வந்து விட்டால், தேமுதிக இருக்குது, ஆல்ரெடி புதிய தமிழகம் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இந்த 11% ஒரு 3-4% குறைந்தாலும் நமக்கு வந்து கெயின் தானே அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்திருக்கிறது. ஆனால் எடப்பாடி அறிவித்து விட்ட பிறகு, இப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு அறிவிப்பு வெளியிட்ட பிறகு மீண்டும் பாஜகவுடன் போவார் என்ற கேள்விக்குறி இருக்குது. அரசியலில் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை கூட்டணி சேருவது என்பது. நிரந்தர நண்பர் பகைவர் என்ற வசனம்லாம் இருக்குது. அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா லண்டன் போயிட்டு வந்த பிறகு அதிமுகவை சீண்டவே இல்லை, தொடவே இல்லை. அப்போ நோக்கம் நமக்கு புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல இது அப்படியே போய் இப்போ டிசம்பர் ஆகிடுச்சு 2024, 2025 ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் அப்படியே களம் மாறும். அண்ணாமலையும் எடப்பாடியும் 4-5 முறை சந்திக்க வாய்ப்பு இருக்கலாம். தேநீர் அருந்தலாம், உணவு விருந்துலாம் சாப்பிடலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. டிடிவி தினகரன் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இதனால் வரைக்கும் அதிமுக சொன்னது என்னன்னா, அண்ணாமலை அதிமுக உடைக்க பாக்குறாரு, ஷிண்டே மாதிரி அதிமுக ரெண்டா பிரிச்சு எல்லாமே பண்ணிட்டு பாஜக 2வது இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அதை விடமாட்டோம் அப்படிங்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் குற்றச்சாட்டு. டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை உட்பட தமிழக பாஜக தலைவர் அண்ணா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவுக்கு எதிராக அதிமுக பலமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. நான் டெல்லிக்கு போறப்ப டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றதும் அதுதான். அவங்க இணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா அதிமுகங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா பலமான அதிமுக இருக்கணும் மட்டும் பாஜக தலைவர்கள் உறுதியா இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. சோ இது மூலமாவே ஏதோ ஒரு பாஜக பின்னணியில பலப்படுத்துறதுக்கோ இல்ல ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்க ஏதோ முயற்சி பண்ணுதாங்கிற ஒரு டவுட் நமக்கு வருது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, 26ல பாஜகவோட இல்லைன்னா நான் சொன்னது நடக்கும் தான், மூடு விழா எடப்பாடி பழனிசாமி பண்ணிடுவாரு, பாஜக கூட்டணியில இருக்கணும், பாஜக இல்லாத மெகா கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் அவருடைய பிறந்த நாளுக்கு முன்பாக டிசம்பர் 13 அவருடைய பிறந்த நாள், அதற்கு முன்பாக டெல்லியில் இருந்திருக்கிறார். சில தலைவர்களை ரகசியமாக சந்தித்திருப்பார். அவருக்கு ஏதாவது ஒரு பூடகமாக சொல்லி அனுப்பியிருப்பார்கள். அது நமக்கு உறுதியாக தெரியல. எனக்கு என்னென்னா, அவர் இப்போ சொல்கிறார்ல, திமுக எதிராக அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்று பாஜக தலைவர்கள் நினைக்கிறார்கள்னு. அது எப்போ நினைச்சாங்க? ஏன் பார்லிமெண்ட் தேர்தல் போது அதை நினைக்கல? ஏன் அண்ணாமலை வந்து ஜெயலலிதா விமர்சித்த போது, அண்ணா விமர்சித்த போது ஏன் பாஜக தலைவர்கள் தடுக்கலை? அண்ணாமலை போக்குக்கு ஏன் வந்து இஷ்டத்துக்கு ஆட விட்டாங்க? காரணம், அதிமுக பலமிழந்து விட்டது, எப்படியாவது ஒரு 4-5 எம்பிக்கள் தனியாக நின்று பாஜக வென்றுவிடும் என்று அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதியின் மத்திய பாஜக நம்பி இருந்தது. அதனால தான் இன்றைக்கி தான் வந்து உணர்றாங்கன்னா, அது நீங்கள் கர்நாடகா மாதிரியோ மகாராஷ்டிரா மாதிரியோ பாஜக தமிழ்நாடு கை கொடுக்காது என்பதை காலம் கடந்து உணர்ந்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நீங்கள் டிடிவி தினகரன் இப்படி சொல்லிக்கலாம். ஆனால் ஏற்கனவே 2021 அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸிடம் அமர்ந்து பேசிய போது இந்த திட்டத்தை முன்வைத்தார். டிடிவி தினகரன் உள்ளே சேர்த்துங்க,
அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னபோது, எடப்பாடி முடியாதுன்னு சொன்னபோது, சரி பரவாயில்ல, நீங்கள் கொடுக்குற தொகுதிகள் நாங்கள் கூட்டணி இடம் ஒதுக்குகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கும் அவர் ஒத்துக்கலை. ஆனால் இப்போ அந்த நிலைமை வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. காரணம், நான் சொன்ன முதல்ல கேள்விக்கு சொன்ன அந்த ஓட் பேங்க் ஷேர், மைனாரிட்டி ஓட் பேங்க்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பாஜக இருந்தாலே பரவாயில்லை, மீண்டும் பாஜகவுடன் அதிமுக சேர்ந்தால் ஒரு பெரிய விமர்சனம். ஆனால் தேர்தல் நேரத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவை வீழ்த்துவதற்கு இதை விட ஒரு ஆகச்சிறந்த கூட்டணி கிடையாது. அதிமுக தொண்டர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக வீழ்த்துவதுதான் நம்ம நோக்கம். பாஜக நமக்கு கை கொடுக்கும், நம்மை வந்து உடைப்பதற்கோ பிரித்தாளுவதற்கோ பாஜக வரவில்லை என்ற ஒரு தத்துவத்தையோ இல்லை ஏதாவது ஒன்று பேசி சமாளிக்கலாம். இதில் வந்து அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும், எடப்பாடி இறங்கி வரணும்னு கிடையாது. அரசியல் எது வேணால் நடக்கலாம். எனக்கு தெரிந்து டிடிவி தினகரன் சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஓபிஎஸும் உள்ளே இருப்பாரா தெரியாது, ஆனால் கூட்டணியில் இருப்பார். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும், பாஜக இருக்கும், டிடிவி இருப்பார், ஓபிஎஸும் இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த செட்பேக்கான முக்குளத்தோர் வாக்கு வங்கி மீண்டும் அதிமுக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் வந்து பாஜக நினைக்கிறது. உண்மையிலே பாஜகவுக்கு வந்து இந்த அறிவு முன்னாடியே வந்திருந்தால், அண்ணாமலையை முதலிருந்து அடக்கி வைத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா அவங்க வெளியே போகிற சூழல். அண்ணாமலை ஒருவருக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி வெளியே போனார். ஏன்னா அவங்க ரொம்ப காலம் சகிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அடக்குங்க என்று டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ரகசியமாக பயணம் செய்த கட்சி அதிமுக. வெளிப்படையாக கூடல, இங்கிருந்து பெங்களூருக்கு பயணம் செய்து பெங்களூர் டு டெல்லி போனவங்க தான் அவங்க. அதனால் அதையும் மீறி நீங்கள் அதுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தன் பக்கத்தில் அமர வைத்தார் பிரதமர் மோடி. அதன் பிறகு அண்ணாமலை அடங்கலை. சரி, ஒரு அண்ணாமலை போக்கில் விட்டுட்டாங்க. கடைசியில் இப்போ திருந்திருப்பதாக டிடிவி மூலமாக பாஜக ஒரு செய்தியை சொல்லி அனுப்பியிருக்கிறது. அதாவது அண்ணாமலை பேசினா சரி வருமா வராதா, நேராக அவர் இறக்க வேணா, ஃபர்ஸ்ட் டிடிவி மூலமாக காய் நகர்த்தி பார்ப்போம், அவங்க ஓகேவானா ஸ்ட்ரைட்டாக அண்ணாமலை நகர்த்துவோன்னு பார்க்குறாங்களா? நிச்சயமா. ஏன்னா நீங்கள் பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா அவர் பாஜகவுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்குதுன்னு ஒரு தகவல் சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை பேசினார். திங்கள் செவ்வாய் இன்னைக்கு புதன். யோசித்து பாருங்கள், இப்படி ஒரு பேச்சை எடப்பாடி பேசி அண்ணாமலை சும்மா இருப்பாரா? அவர் ஒரு புள்ளி ஒருத்த வச்சுக்கிட்டு அள்ளி விட்டுருப்பாரா இல்லையா? கமலாலயத்தில் ஏதோ சிரித்து கொண்டு மழுப்பி கொண்டு காலமும் சூழலும் மத்திய தலைமையும் கூட்டணி முடிவு செய்யும்னு அப்படி பூசி மெழுகிறாருன்னா அப்போ நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிறது என்ன? அதிமுக பாஜக கூட்டணிக்கு நெருங்கி வருகின்றன என்பது தோற்றத்தை நன்றாக உணர முடிகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்பப்போ ஐடி விங் கூட்டம் அந்த மாதிரி ஒவ்வொரு குழுக்களுடைய கூட்டம் நடத்துகிறப்போ சிறுபான்மையினர் நம்ம வந்து 24 நம்பலை, திரும்ப நம்ம பாஜக கூட போயிடுவோமோங்கிற சந்தேகம் இருந்ததுனால தான் நமக்கு மக்களவை தேர்தலில் வாக்கு அளிக்கலை, அதனால நம்ம வீடு வீடாக போகணும், நம்ம இனிமேல் பாஜக கூட சேரலைங்கிறத அவங்க கிட்ட சொல்லணும், மக்களை நம்ப வைக்கணும், அப்போ தான் 26 நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதெல்லாம் அந்த கணக்கில் என்ன ஆகும்? அந்த கணக்கு வந்து நம்ம எப்போ சொல்லலாம்னா, அவர் வந்து எதிர்பார்த்தது விடுதலை சிறுத்தை கட்சியை விஜயும் சேர்ந்து நம்மை ஆதரிப்பார்கள் என்ற ஒரு டைம் ஃப்ரேமில் வந்திருக்கார். ஆனால் ரொம்ப அட்வான்ஸாக வந்துட்டார். இந்த வேலைகள் எப்போ செய்திருக்கணும்னா, தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பு நீங்கள் ஆதவர்ஜனை கையில் எடுத்துருக்கணும். ஆனால் ரொம்ப முன்கூட்டியே கையில் எடுத்துட்டீங்க. மேபி நான் யூகத்தில் சொல்கிறேன், எடப்பாடி எடுத்தாரா எடுக்கலன்றல. ஏனென்றால் ஆதவர்ஜுன் அந்த விடுதலை சிக்கர்ச்சி அந்த கட்சியை வந்து கலகம் செய்து எப்படியே வெளியே கொண்டு வருவார். விஜய் வந்துட்டார்னா போதும். விஜய் ஒரு மாஸ் லீடர், ஒரு நடிகர், அவரோட அன்டெஸ்டட் லீடர் தான். ஆனாலும் ஓட் பேங்க்குக்கு யூஸ் ஆவார். இப்படியாக நினைத்திருந்தார். ஆனால் இப்போ என்ன கொடுமைன்னா, நீங்கள் வந்து 50 சீட் தரனோட விடுதலை சிறுத்தை வருமானு தெரியாத அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் சொல்கிறாரு, நான் திமுக விட்டு போவே மாட்டேன், கூட்டணி விட்டு போக மாட்டேன்னு ஏதாவது அங்கே போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவர் பேசுகிற பேச்சு 2 நாளாக பார்க்குறோம். அப்போது இந்த விவகாரத்தை முன்கூட்டியே கையில் எடுத்தது யார் தவறு? ஏதோ ஒரு பின்னாடி கண்டிப்பாக ஆதவர்தனை இயக்கியது. அது பாஜகவா அதிமுகவா நமக்கு தெரியாது. ஸோ முன்கூட்டி எடுத்த விளைவு தான். இப்போ வேறு வழி இல்லை. அதான் சொல்கிறேன், நம்ம இன்னும் கூட காலம் வந்து இருக்குது. திமுக கூட்டணி உடையுமா உடையாதான்னு நான் கணிக்க முடியாது. அங்கே சீட்டு பேரம் எப்படி தங்களுடைய சீட்டு பேரத்தை உயர்த்தி கொள்வதற்காக கூட சில நாடகங்கள் நடக்கலாம். அதிமுக கூடுதல் இடம் என்று வெளிப்படையாக அறிவிக்கலாம். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் சொன்ன வசனத்தை சொல்லலாம். ஏனென்றால்
விஜய் சொன்ன 200 இடம் இருமா பொடுன்னு திமுக பேசுகிறதுன்னு எடப்பாடி அதே டைலாக் சொல்றாரு. மன்னராட்சி அதே டைலாக் ஆதவ் சொன்னதை சொல்றாரு. அப்போ இல்ல மன்னராட்சி வாரிசுல வந்து 200 மட்டும் சொல்றேன். அந்த 200 இருமாப்பு என்பது நீங்கள் வந்து சொல்கிறீர்கள் என்றால் அப்போ உங்களுடைய சிந்தனை வந்து விஜய் வருவார், விஜய் வரும்போது விடுதலை சிறுத்தை வரும் என்று நம்பியிருந்தார்கள். இப்போ இந்த இரண்டும் வரவில்லை என்றால் நீங்கள் விஜய் மட்டும் கூப்பிட முடியாது. ஏன்னா விஜய் வந்து அவருடைய இலக்கு தெரியாது. 80 90 கேட்பாரா, 2026 இலக்கு அவருடைய இலக்குன்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் சிஎம் வர மாட்டார், அவருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும், எல்லா கட்சிக்கும் தெரியும். அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவர் 80லேருந்து படிப்படியை இறக்கி கொண்டு வந்து சீட்டு ஒரு 40 35 நிறுத்துவதற்கு மிக கடினமாக இருக்கும், தனியாக நிறுத்துவதற்கு. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட் பேங்க் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது தெரியாது. அதனால் வேறு வழி இல்லை. அதான் சொல்கிறேன், இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து தான் இதனுடைய சில ஆரம்ப கால அறிகுறிகள் தெரியும். அந்த அடிப்படையில் நிச்சயமாக திமுக கூட்டணி உடையாத பட்சத்தில், விஜய் கேட்ட பேரம் படியாத பட்சத்தில் அதிமுக வாய்ப்பே கிடையாது. பாஜக பாமக இந்த இரண்டும் அங்கே தான் வரும். ஓகே, ஆதவுடைய கணக்கு இதுக்கு மேலே எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ விசிக விட்டு வெளியில் வந்துட்டாரு, திரும்பவும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் தான் பண்ண போறாரா, இல்லைன்னா அரசியலில் போய் கட்சியில் சேர போகிறோமாங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கல, ஆனால் அரசியல் பயணம் தொடரும் அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஒருவேளை அவருடைய கணக்கு என்னவா இருந்தது எல்லாராலையும் யூகிக்கப்பட்டதோ அதே மாதிரி அதிமுக விஜய் இவங்களாரையும் ஒரு கூட்டணி கட்டமைச்சு மற்றபடி விசிகலேருந்து வர ட்ரை பண்ணாலோ இல்லைன்னா பாதி பேரையாவது கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சி இந்த கூட்டணியை கட்டமைக்க வாய்ப்பு இல்லையா ஆதவால? இல்லை, ஆதவ் வந்து சொன்னேன், அவர் தனியாக மட்டும் ஏங்கலை, அவர் பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருந்தது. முதல்ல சொன்ன மாதிரி அதிமுக பாஜக ஆர்எஸ்எஸ் சம்திங், அதை வந்து திரும்பவும் வந்து ரசித்தார், ஏற்றுக்கொண்டார். இல்லைன்னா ஆரம்ப நிலையிலே இதை வந்து கிள்ளி எறிந்திருக்க முடியும். ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு வட்டத்தை தாண்டி அன்றைக்கி கடைசியாக ஒரு ராஜினாமா பண்ண அன்றைக்கி திருமாவளவனுடைய பேட்டி பாருங்கள், கட்சி கட்டுப்பாட்டுக்குள் யாராக இருந்தாலும் இருக்க வேண்டும், கட்சி நலன் கருதி தான் பேச வேண்டும், அது கட்சியின் குரலாகத்தான் ஒலிக்க வேண்டும். அப்போது இந்த அளவுகோல்லாம் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து எல்லை மீறுகிறார் அப்படி என்பது எப்போ தெரியுது அவருக்கு. ஸோ அதனால் அவர் ரசித்தார், ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய பேர வலிமையை உயர்த்தி கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக நினைத்தார். இதுதான் உண்மை. அவர் 1000 மறுக்கலாம், 1000 விமர்சிக்கலாம், ஆனால் அது வந்து எங்கே போய் நிற்கும்னா, சனாதன எதிரிகள் என்னை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணி பிரிப்பதற்கு முயற்சிக்கலாம்னு ஒரு பெரிய அறிக்கை விடுறார்ல, அப்போது உங்களுடைய பேச்சை கேட்காத ஒருவர் சனாதன வலைக்குள் விழுந்து விட்டாரா என்பதை ஏன் தீர்மானிக்கலை. ஸோ இதுலேயே அவர் வந்து ஆதவ அர்ஜுனும் அளவுக்கு மீறி போனார், இவரும் விட்டுட்டார். ஆனால் இவர் இதுக்கு மேலே வெளியே வந்த பிறகு கால சூழல் நம்ம சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைக்கு அங்கே கூடுதல் இடம் கிடைக்கவில்லை. 6 இடங்களில் 15 இடம் எங்களுக்கு வேணும், 10 இடம் வேண்டும் கேட்கலாம். அதிமுக ரகசியமாக தூது அனுப்பலாம், நீங்கள் வாங்கன்னு உடைக்கலாம். ஆனால் பாஜக வருகிற பட்சத்தில் பாமக இங்கே வரும். ஒரே கூட்டணியில் பாமக விடுதலை சிறுத்தையும் பயணிக்குமா என்பது தெரியாது. அதனால் இப்போ எதுவும் தீர்மானிப்பது நம்ம வந்து ரொம்ப கடினம், சுலபம் இல்லை. ஆனால் ஆதவ அர்ஜுன் இதெல்லாம் முன்னின்று செய்வாரா தெரியாது, பின்னாடி இருந்து இயங்குவார். ஆனால் அவரோட ரோலில் வந்து போக போக வந்து அவரே தன்னை வந்து எப்படி பேரை வந்து கெடுத்துக்கிட்டு தடுமாறுகிறாரோ அந்த மாதிரி அப்படியே ஓரங்கட்டப்படுவார் தான் நான் நினைக்கிறேன். அரசியலேருந்து அரசியல் அவசரப்பட்டு கொஞ்சம் சிலர் வந்து அவசர கோளாறு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க, அதனால அவருக்கு இது ஒரு நிலைன்னு எடுத்துக்கிறதா? அதுக்கு இல்லை, ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்றது இல்லை, எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆனால் பொறுமை வேண்டும். அரசியலில் பதவி பெறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. திமுகவுடைய முதல் குடும்பத்தில் நீங்கள் வந்து அவர் வந்து முதலமைச்சரை அங்கிள் அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு நபர். அப்புறம் அவருடைய மாமனார் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி தருகிற ஒரு நபர். அப்போது உங்கள் அந்த இடத்துல உங்களுடைய முக்கியத்துவம் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும், ஏன் தவற விட்டீங்க? ஒன்று. சரி, அது பிறகு விடுதலை சிறுத்தைக்கு வரீங்க, அங்கே வந்து உங்களை வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காக எத்தனையோ உழைத்த நபர்கள் இருக்கிறார்கள், திறமைசாலைகள், பேச்சாளர்கள். அப்போ அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை துணை பொதுச்செயலாளர் தரீங்க. இப்போ அந்த கட்சி உங்களை கைவிட்டுடுச்சு. இப்போ இவ்வளோ திறமை வாய்ந்தவர், பெரிய நான் ஒரு தேர்தல் ஸ்ட்ராட்டஜி அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து முன்னிறுத்தி அரசியல் செய்ய போகிறேன், எதுவுமே பூசு கிடையாது. நீங்கள் இவர் சொன்ன தத்துவமோ சொன்ன தலைவர்களோ தமிழ்நாட்டுக்கு தெரியாதவர்கள் அல்ல. ஆனால் யாருமே உங்களை வைத்து கொள்ள முடியவில்லை. உங்களை போய் நீங்கள் விஜய் கட்சியில் பொருத்தி பார்க்க முடியுமா? விஜய் விரும்புவாரா? தன்னை விட ஒரு டால் லீடர், தன்னை விட ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு
தனக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்று தான் ஒரு நடிகர் நினைப்பார். அரசியல்வாதி அப்படி தான் நினைப்பார், நான் இல்லைன்னு சொல்ல. நடிகர் கம் அரசியல்வாதி எப்படி விடுவார்? விடவே மாட்டார். அவர் பக்கத்தில் அமர வைக்கவே மாட்டார். எனக்கு தெரிஞ்சு விஜய் கட்சிக்கும் அவர் வாய்ப்பில் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் போக தான் வாய்ப்பு இல்லை, விஜய் கிட்டையாவது ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க மூத்த அமைச்சர்கள் முன்னாள் நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம் இடம் கொடுத்துட மாட்டாங்க. விசிக்கலே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா அதிமுக எவ்வளோ இருக்கும், ஆனால் விஜய் கிட்ட காலியாக தான் இருக்கு, புசியானதுக்கு பிறகு போய்க்கலாம் அப்படி பார்க்கல. விஜயை விட அதிமுக தான் அவருக்கு பெட்டராக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏனென்றால் நீங்கள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்த பொதுக்குழுவில் இளம் தலைமுறையினர் விளையாட்டு அமைப்புன்னு ஒரு புதிய அமைப்பு வந்து நாங்கள் தொடங்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போது உதயநிதி என்பவர் வந்து இந்த விளையாட்டுத்துறையை கையில் வைத்து கொண்ட அந்த துறை அமைச்சராக இருக்கிறார், துணை முதலமைச்சராக இருக்கிறார். அவர் தமிழ்நாடு முழுவதும் இப்போ கிரிக்கெட்டு, செஸ்ஸு, கார் ரேஸு, மற்ற விளையாட்டுகளுக்கு நிறைய ஊக்கமளிக்கிறார், தடகள போட்டிகள் நடத்துகிறார். அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து இன்னும் ஒரு 6-7 மாதங்களில் சில கிரவுண்ட்லாம் கட்ட போகிறாங்க, சில மாவட்டங்களில் குயிக்காக கட்டி முடிக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ விளையாட்டை வந்து முக்கியப்படுத்தி முதன்மைப்படுத்தி இளைஞர்களை ஈர்க்கிற திட்டத்தை திமுக வைத்திருக்கிறது. அதற்கு இணையாக ஆதவர்ஜனை பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இளம் தலைமுறையினர் விளையாட்டு அமைப்பு அந்த பதவியை அவருக்கு கொடுக்கலாம். அவர் ஏற்கனவே விளையாட்டு வீரர், அவர் ஒலிம்பிக் சங்கத்தில் பதவியில் இருக்கார், பந்து சங்கத்தில் இருக்கார். அவரை வைத்துக்கொண்டு அதிமுக உதயநிதிக்காக ஒரு பொறுப்பை வாங்கி கொடுக்கலாம். ஏனென்றால் நீங்கள் அதிமுக பெரிய கட்சி, ஏன்னா 2 முறை 3 முறை பட்டுட்டார். இன்னொரு கட்சியில் போகும்போது கொஞ்சம் அடங்கி இருக்கலான்னு அதவே நினைக்கலாம். ஏன்னா அவருக்கு 2 முறை பட்ட பாடங்கள், கிடைத்த பலன்கள் என்னன்னு தெரியும்ல. அதனால் அதிமுக தான் அதிக வாய்ப்பு இருக்கா நான் நினைக்கிறேன். இப்போ திடீர்னு KN நேரு விசஸ் SP வேலுமணி இந்த அறிக்கையில் சண்டை வந்திருக்கு. KN நேரு நேற்று பொய்கள்னு நிறைய எடுக்கிறார். அமித்ஷா என்றால் பயம், பாஜக என்றால் பயம், மோடி என்றால் பயம், IT ரைடு, அமலாக்கத்துறைன்னு வரிசையாக போட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் பயம், தெனாலிராமனை விட சீன பிரிஞ்சு ஒரு மாதிரி நீண்ட பயம் அறிக்கை நீண்டுட்டே போகுது பயம்ன்றார். உடனே மாலை வந்து SP வேலுமணி அறிக்கை வெளியிடுறாரு. உங்களுக்கும் தான் வந்து டங்ஸ்டன்னா பயமா இருக்கு, மேகதாது சட்டப்பேரவை அதுவும் நேரலைனா இன்னும் பயமா இருக்கு, காத்துல வந்து துண்டு சீட்டு பறந்துருமோன்னு பயம். அவர் ஒரு லிஸ்ட் போறார். உங்களுடைய தம்பி இறந்ததுக்கு பிறகு 10 வருஷம் எப்படி பயந்து திரிஞ்சிங்கிறது திருச்சி மக்களுக்கு தெரியும், அதை விட அரசியல் இருந்தவங்களுக்கு தெரியும். உங்களுடைய அமைச்சர் சொன்ன 30,000 கோடி யார்கிட்ட இருக்குன்னு உங்களால பயம் இல்லாம சொல்ல முடியுமான்னு பம்மல் நேரு அப்படின்னு குறிப்பிடுறாரு அறிக்கையில். திடீர் மோதல் எதற்காக? இப்படி திடீர் மோதல்லாம் இல்லை. இப்போ வந்து திமுக வந்து 200 இடங்களை வெற்றி பெற முடியாது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். ஸோ அதுக்கு பதிலடியாக நீங்கள் என்ன சொல்லணும், அது ஏதோ ஒன்று 200 இடங்கள் பிடிக்க முடியாதுன்னா நாடாளுமன்ற தேர்தலை வைத்துக்கொண்டு 222 இடங்களில் திமுக இந்த சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தேர்தலை அந்த பெற்ற வாக்குகளை வைத்து 222 இடங்களில் திமுக ஒரு முதன்மையான வாக்கு அப்படின்னு சொல்லி அதை கணக்கு பண்ணி தான் இவங்க பேசி கொண்டிருக்காங்க. திமுக உண்மையும் கூட அதில் ஒரு 8-10 இடங்கள் தான் அதிமுக கூடுதல் வாங்கியிருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு பதில் கொடுப்பதற்காக கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் களமிறக்கப்பட்டார். அது இந்த அறிக்கையெல்லாம் ஒன்றும் சாதாரண இதெல்லாம் ஒன்றும் பார்த்திங்கன்னா சண்டைலாம் வந்து இதை விட கடுமையாக மோதிக்கொண்ட காலகட்டம் உண்டு. ஆனால் நீங்கள் வந்து அவர் என்னக்காக பயம் சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து மத்திய அரசை வலியுறுத்துகிறோம், மத்திய அரசை கேட்கிறோம், அதாவது வற்புறுத்துகிறோம், வலியுறுத்துகிறோம்ன்றே வார்த்தை வருகிறது, கேட்கிறோம், கண்டிக்கின்றோம், கடுமையாக எச்சரிக்கின்றோம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட அந்த தீர்மானத்தில் இல்லை என்றதாகத்தான் KN நேரு சொல்கிறார். சரி, இப்போ நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கை அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த தலைவர் திமுக தவிர மத்தியில் இருக்கிற எந்த தலைவரும் கடுமையாக விமர்சிக்கலை. மத்தியில் இருக்கிற 2 கட்சிகளும் ஆட்சிக்கு வந்தால் தமிழக நலனை புறக்கணிக்கின்றன வார்த்தையை தவிர மோடியையோ பாஜக தலைவர்களையோ கடுமையாக விமர்சித்ததே கிடையாது. ஒரு வார்த்தை கூட ஒரு கடும் சொல் வந்ததே கிடையாது. நீங்கள் காங்கிரஸ் அதே மாதிரி தான் டீல் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடியுடைய நடவடிக்கை அப்படி இருக்கும்போது எடப்பாடி எப்படி தீர்மானத்தில் மோடி எச்சரிக்கிறோம், மோடியை சும்மா விட மாட்டோம், பாஜக வந்து நாங்கள் வந்து காணாமல் செய்தவர்களும் தீர்மானம் போட மாட்டார். அது இயல்பு, அதிமுகவோட இயல்பு, குறிப்பாக எடப்பாடியுடைய இயல்பாக இருக்கிறது. அதனால் அதற்காக விளைந்த அறிக்கைக்கு பதிலடியாக SP வேலுமணி கொடுக்குறார். இந்த அறிக்கை சண்டையெல்லாம் இதை விட கடுமையாக மோதிருக்காங்க. இதை விட கடுமையான வார்த்தைகளும் தனிப்பட்ட தாக்குதல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போது இவர் KN நேரு விட்ட அறிக்கை வந்து அரசியல் ரீதியான அறிக்கை. SP வேலுமணி ஒரு படி மேலே போயிட்டார். உங்கள் தம்பியுடைய கொலை வழக்கை கண்டுபிடிக்காத ஆட்சி, உங்கள் அமைச்சரே வந்து 30,000 கோடி பற்றி பேசினார், அதை பற்றி பேச முடியாத ஆட்சி வரதானே செய்யும். பதிலுக்கு பதில், பழிக்கு பழி, அவ்வளோதான்.
அப்போ டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக திமுகவோட கள்ள உறவு வச்சிருக்காங்க, உதயசூரியனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மறைமுகமா இரட்டை இலை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறாரு அப்படின்னு. அப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து நாங்க 2 பேர் தான்ப்பா எதிரி, அதிமுக விசஸ் திமுக அப்படிங்கிற களத்தை உருவாக்குறதுக்கான சண்டையை அதை பார்க்கலாமா? வேற யாரும் உள்ள விட மாட்டோங்கிறதுக்கு. அதிமுக திமுக தான் தமிழ்நாட்டுடைய பிரதான கட்சிகள். வேறு யார் வந்து உள்ளே வந்து ப்ரூவ் பண்ண முடியும்? காங்கிரஸ் ப்ரூவ் பண்ண முடியுமா? பாஜக பார்த்துட்டோம் இந்த தேர்தலில் 7 MP 10 MP 9 MPலாம் சவடால் விட்டார், என்னாச்சுன்னு பார்த்தோம். அதனால் இந்த கேள்வி வந்து அதிமுக திமுக என்பது களம்தான். ஆனால் கள்ள உறவு வைத்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து அதிமுக தொண்டனை ஏற்க மாட்டோம். அதிமுக தலைவர்களும் வந்து 1-2 விஷயங்கள் நீக்கு போக்காக நடந்து கொள்வது என்பது வேறு. சட்டமன்றத்தில் நீங்கள் இவங்க கேட்ட இதுக்கு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணலாம். அவங்க அதிமுக ஆட்சியில் திமுக கொஞ்சம் சட்டலாக இறங்கி போகலாம். இப்படி தான் இருக்குமே தவிர அதற்காக சட்டை பிடித்து கொண்டு கிழித்து கொண்டு அடித்து கொண்டால் தான் அதிமுக திமுக களம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. வழக்குக்காகவும் கைதுக்காகவும் பயப்படுறாங்க, அதனால அப்படி இருக்காங்கன்னு சொல்றாரு டிடிவி. எல்லாமே அரசியல் அப்படி தாங்க. எந்த அரசியலில் நீங்கள் என்ன ஒன்றா மேடையில் சவடால் பண்ணலாம். போலீஸ் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும், இடி வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும், ஐடி வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும். யார் ஒன்று என்ன வேணும், எவ்வளோ வீராதி வீரர் சூராதி சூரர், நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன், அசிங்கத்தெல்லாம் பார்க்க மாட்டேன்னு என்ன ஒன்றா சவடால் விடலாம். வீட்டுக்கு அந்த ரைடு வரும்போது தான் உண்மை தெரியும். கைது என்றால் சரி, எத்தனை பேர் வந்து கைது இந்த வீட்டுக்கு ரைடு வந்தால் ஏன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் 500 பேர் கூட்டுறீங்க? எதுக்கு பிரியாணி பொட்டலம் கூப்பிட்டு போட்டு அப்படியே உட்கார வச்சுருக்கீங்க? ஏன் தனியாக இப்போ என்னுடைய பிரச்சனையை நான் பார்த்துக்கொள்கிறேன்னு தனியாக இருந்திருக்க வேண்டியதானே? முடியாது. எந்த அரசியல் தலைவர் கோர்ட்டுக்கு வந்தாலும் கூட்டம் கூட்டமாக கூடுவதும், வீட்டுக்கு ரைடு வந்தால் கூட்டம் கூட்டமாக கூடுவதும் இயல்பு. இது ஒன்றும் அரசியல், இதுக்குள்ளே போய் ரொம்பலாம் போய் நம்ம விவாதிக்க முடியாது. இந்த வாய் சவடால்கள் வேறு, வழக்கு கைது என்று வந்தால் எல்லோருமே ஆடித்தான் போவார்கள். அதில் யாரும் விதிவிலக்கே கிடையாது. கண்டிப்பாக சார், இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.